வணக்கம் பானோ. நேற்று இரவு முதல் திருநெல்வேலி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்க்கும் கனமழையை அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து வகையான பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் சற்று முன் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். பள்ளிகளுக்கு விடுமுறை, கல்லூரிகள் அனைத்தும் தொடர்ந்து இயங்கும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழைக்காலங்களில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும், பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் நீர்நிலை பகுதிகளுக்கு அருகில் செல்ல வேண்டாம் எனவும், தெரியாத இடங்களில் சென்று குளிக்க வேண்டாம் எனவும், ஆறுகளில் தண்ணீர் வரத்து, தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறை சார்பாகவும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ள செய்திக்குறிப்பில், தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி குடிக்க வேண்டும் எனவும், மாநகராட்சியின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் திருநெல்வேலி மாநகரத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மழை குறித்து பள்ளிகளுக்கு செல்லும் சிரமங்கள் இருந்தாலோ, பள்ளிகளின் அருகிலேயே எதுவும் மழைநீர் தேங்கி இருந்தாலோ உடனடியாக திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே திருநெல்வேலி மாவட்டத்தின் பிரதான அணையான பாபநாசத்திற்கு 2378 கன அடி நீர் தற்போது வந்து கொண்டிருக்கிறது பானோ. மாவட்டத்தின் மற்றொரு பிரதான அணையான மணிமுத்தாறு அணைக்கு 1759 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இரண்டு அணைகளிலும் இருந்து சராசரியாக 1000 கன அடி நீர் பாசனத்திற்காகவும் விவசாய தேவைகளுக்காகவும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களில் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 4 அடிக்கு மேல் உயர்ந்ததாலும், மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 3 அடிக்கு மேல் உயர்ந்ததாலும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதே போல தூத்துக்குடி மாவட்டத்திலும் நேற்று இரவு முதல் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பவர் தற்போது உத்தரவொன்றினை பிறப்பித்துள்ளார். தூத்துக்குடியிலும் கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் என்றும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, களக்காடு, சேரன் மகாதேவி, கண்ணடியன் கால்வாய் என பரவலாக அனைத்து பகுதிகளிலும் நேற்று மாலை முதல் விடிய விடிய மழை பெய்து வருகிறது பானோ. இந்த மழையின் காரணமாக அணைகள் அனைத்தும் முழுவதுமாக விரைவாக நிரம்பும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மழை காரணமாக வடகிழக்கு பருவமழையின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தீவிரமாக எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பானோ. விடிய விடிய பெய்த மழையின் காரணமாக சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழைநீர் தேங்கியிருப்பதை இன்று காலை நம்மால் பார்க்க முடிந்தது. வாகனங்கள் அனைத்தும் முகப்பு விளக்கினை எரிய விட்டபடி சென்று கொண்டிருக்கின்றனர். இதுவே இன்று காலை திருநெல்வேலியின் கள நிலவரம்.